ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஷியாமலா வந்துட்டேன். வெல்கம் டு ஷியாமி டாக்ஸ். ஜானுக்கும் ஜூலியனுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்போது ஜூலியன் ஜானுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதையில் 7 எலமெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தாரு. அதில் ஃபஸ்ட் எலமெண்ட்டான கார்டனையும் கார்டன் கூட கனெக்ட் ஆயிருந்த ஒரு வேர்ச்சுவையும் பற்றி பார்த்தோம். மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது செகண்ட் எலமெண்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜூலியன் ஜான் கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்குறாரு. இதுதான் ரட்டர். ஷிப்பில் இருக்க ஒரு பார்ட். இந்த பார்ட்டு தான் ஷிப்போட டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகும். இந்த ரட்டர் இல்லாத ஷிப் மாதிரி நம்ம உலகத்தில் கஷ்டப்படுற சோல்ஸ்க்கு நீ தான் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஜூலியன். நான் உங்ககிட்ட பாஸ் பண்ண மெசேஜஸை நீ தேவைப்படுறவங்களுக்கு பாஸ் பண்ணணும். உன்னோட விஸ்டம் அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஜான்கிட்டேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறாரு மறுபடியும் ஜூலியன். எக்ஸ்ட்ராடினரி லிவிங்கான பேட்டர்ன் சேஜஸ் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம அடுத்தவங்க லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளோட லைஃபு தானாக எலிவேட் ஆகும், நம்ம ஒரு ஹையஸ்ட் டைமென்ஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல புரிதலோடையும் அறிவாற்றலோடையும் நம்ம வாழ்க்கை எப்படி வாழறது அணுகிறது அப்படின்னு சொல்ல போகிறது தான் இந்த லைட் ஹவுஸ். நல்ல காற்று மழை புயல் நடுக்கடலில் மாட்டிகிட்டு இருக்கோம். ஒரு திசையில் பயணிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா வெளிச்சம் எதிர் திசையில் தெரியுது. டக்குன்னு என்ன பண்ணுவோம், டேக் டைவர்ஷன் போட்டு அந்த திசைக்கு போக ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி நம்ம போகிற வழியை மாற்றி அமைக்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கலாம்னு சொல்கிறாங்க சேஜ். நம்ம லைஃப்பில் எது இம்பார்ட்டன்ட், எதில் நம்ம எனர்ஜியை செலவு பண்ண போகிறோம், நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்ட போகிறது தான் இந்த லைட் ஹவுஸ். சந்தோஷமாக இருக்கணும் தானே எல்லாருமே கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கோம். இந்த ரியல் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எதுலேருந்து கிடைக்கும் தெரியுமா? அச்சீவ்மெண்ட்லேருந்து கிடைக்கும். நீங்கள் வாழ்நாளில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த விஷயத்த கண்டுபிடிங்க. அதுதான் உங்கள் லைஃபோட எய்ம். அது எதுவாக வேணா இருக்கலாம். எமோஷ்னலாக இருக்கலாம், அதாவது ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயமா இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கலாம், பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படியா இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஃபைண்ட் தட். உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அந்த எய்மை அச்சீவ் பண்ண கம்ப்ளீட் பண்ண செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிலையான சந்தோஷம் கொடுக்கும். இந்த நிலையான சந்தோஷம் நமக்கு ஒரு மன நிறைவை தரும். அப்படி உங்களுக்கு ஒரு எட்டர்னல் ஜாய், ஒரு சாட்டிஸ்ஃபைடு பொசிஷனை கொடுக்க போகிறது எதுனா உங்கள் லைஃபோட எய்ம் அப்படின்னு சேஜஸ் சொல்கிறாங்க. இந்த லைஃப் எய்மை சேஜஸ் எப்படி டேர்ம் பண்ணுறாங்கன்னா தர்மா இல்லை லைஃப்ஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணுறாங்க. லைஃப்ஸ் பர்பஸ், எய்ம், தர்மா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லைஃப் பர்பஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, there is a key to discover the objectives of life. அது என்ன கீ அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் gift கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு யூனிக்கான gift, டேலண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டேலண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது மூலயமா நம்மளோட எய்ம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம டேலண்ட்ஸும் நம்மளோட லைஃப் ஒர்க்கும் எப்பயுமே கனெக்டடாக தான் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க டேலண்ட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட லைஃப் பர்பஸ். இந்த லைஃப் எய்மை எப்படி சக்ஸஸ் பண்ணும், அதுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. முதல்ல உங்கள் முயற்சியில் ஒரு நிலைத்தன்மை இருக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2வது உங்கள் டெய்லி ஆக்ஷன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தது டைம்லெஸ் ஃபிலாசபி ஒன்று சொல்கிறாங்க. முக்கியம் இல்லாத விஷயத்துக்காக முக்கியமான விஷயங்களை லூஸ் பண்ணாதீங்க, ப்ரியாரிட்டிஸை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுற்றி இருக்க சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் பண்ண விஷயம் என்னன்னு தெரியுமா? தங்களோட டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அந்த டேலண்ட்டை அந்த ஸ்பெஷல் கிஃப்டை தன்னோட எய்மை நோக்கி செலுத்துறது. இதுதான் அவங்க பண்ண விஷயம். இதை பண்ணுறது மூலயமா தான் நம்மளை சுற்றி இருக்க ஃபிசிஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், பவர்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ், அஸ் டீச்சர்ஸ், இன்னும் கொஞ்சம் பேர் ஃபீல்ட் ஆஃப் பிஸ்னஸ், சயின்ஸ், இவங்க எல்லாருமே இப்படி உருவானவங்க தான். யார் ஒருத்தரோட எண்ணம் சொல் செயல் இது 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கோ அவங்களால ஒரு விஷயத்த சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம முதல்ல சரி பண்ண வேண்டியது நம்ம எண்ணங்கள் பற்றி தான் இல்லையா? ஒரு நாளைக்கு நமக்கு 60,000 எண்ணங்கள் வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த 60,000 எண்ணத்தில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் நீங்கள் எழுதுனீங்கன்னா அது ஒரு ரெட் ஃப்ளாக் குத்துற மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதியும். மற்ற 59,999 தாட்ஸை விட இந்த ஒரு முக்கியமான தாட் உங்ககிட்ட இருக்குது, அதுதான் முக்கியம்னு நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட சொல்கிறதா அர்த்தம். கவனிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட நிறைய பேரை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒரு புது கார் வாங்கியிருக்காங்கன்னா அந்த காராக ரோட்டில் ஓடுற மாதிரியே தெரியும். ஸோ இதுதாங்க
நான் சொன்ன அந்த ரெட் ஃபிளாக். மறக்காம ஒரு ரெட் ஃபிளாக குத்திடுங்க. உலகத்திலே ஒரு அருமையான ஃபில்டரிங் டிவைஸ் ஒண்ணு இருக்குங்க. எது தெரியுமா? நம்ம மைண்ட் தான். இதுதான் எனக்கு முக்கியம். இதுதான் எனக்கு தேவையான விஷயம் அப்படின்னு அதுகிட்ட குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ தேட ஆரம்பிச்சுரும். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட சேர்க்க ஆரம்பிச்சுரும். நீங்க தேடுறத உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ, நம்ம முடிவு பண்ண நம்ம லைஃப் எய்ம்ல இல்ல நம்ம தேவைகள்ல மட்டும் நம்ம கவனத்த வச்சோம் அப்படின்னா, தேவையில்லாத மத்த எல்லா விஷயத்தையும் நம்மகிட்டேருந்து ஃபில்டர் பண்ணி விட்டுடும் நம்ம மைண்ட். கோல் செட்டிங் தான் முதல் விஷயம். 1000 ஸ்டெப் ஜர்னியில நம்ம எடுத்து வைக்க போற முதல் அடி கோல் செட்டிங். அடுத்தது இந்த கோல்ஸ எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 ஸ்டெப் மெத்தட் சொல்றாங்க. அத தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கோல ரீச் பண்ற 5 ஸ்டெப் மெத்தட பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் குடுக்குறாரு நம்ம யோகி ராமன். ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. தன்னோட ஸ்டூடண்ட்ஸ கையில ஒரு பேக் பேக் வச்சிருக்காரு. அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல ஒரு ரோஸ ஒண்ணு கட்டி விட்டுர்றாரு. அந்த ரோஸ் கிட்டேருந்து ஒரு 100 ஃபீட் தள்ளி நிக்கிறாரு. தன்னோட பேக்லேருந்து ஒரு போ அண்ட் ஆரோ எடுக்குறாரு. ஒரு ஒயிட் கர்ச்சீஃப் எடுத்து கண்ல கட்டிக்கிறாரு. அங்கேருந்து பயங்கரமா அப்படியே அம்பு விடும்போது, அந்த அம்பு போயி தப்பா மரத்துல குத்திருது. ரோஸ அடிக்கல. ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் பயங்கர ஷாக்கு. என்ன டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க ஸ்டூடண்ட்ஸு. இதுக்கு அவரு குடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, இப்படிதான். உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் இல்லன்னா, உங்க டார்கெட்ட உங்களால அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவரு கிளியர் விஷன் அப்படின்னு எத மீன் பண்றாருன்னா, ஒரு கிளியர் மென்டல் இமேஜ். நம்ம என்னவாக நெனைக்கிறோமோ, எதுவா இருக்க நெனைக்கிறோமோ, இல்ல எது வேணும்னு நெனைக்கிறோமோ, அத அச்சீவ் பண்ணிட்ட மாரி ஒரு சிம்பிள் இமேஜ், ஒரு கிளியர் இமேஜ் நம்ம மைண்ட்ல கிரியேட் பண்ணணும். டெய்லி காலைல எந்திரிக்கிறோம்னா, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அத பத்தி ஒரு பிக்சரைசேஷன். அடுத்தது பாசிட்டிவ் ப்ரெஷர். ப்ரெஷர்னாலே நெகட்டிவ் தானங்க. அது என்ன பாசிட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷர் எப்பயுமே கெட்டது கிடையாது. கரை நல்லது மாரி ப்ரெஷரும் நல்லது தான். ஸோ ஹவ் டு கிரியேட் அ பாசிட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னா, பப்ளிக் பிளெட்ஜ். 4 பேர சுத்தி இருக்க இடத்துல, உங்க சொந்தக்காரவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துல, நான் இத செய்ய போறேன். வெயிட்ட ரெட்யூஸ் பண்ண போறேன்னா, நான் வெயிட்ட ரெட்யூஸ் பண்ண போறேன். இனிமே சுகர் சாப்பிட போறதில்ல அப்படின்னு ஒரு பப்ளிக் பிளெட்ஜ் எடுத்தீங்கன்னா, அடுத்த தடவ நீங்க மீறும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு. அதுக்கு பயந்தே நீங்க செய்ய மாட்டீங்க. ஸோ புட் அ பாசிட்டிவ் பிரஷர் ஆன் யுவர்செல்ஃப். ஸோ இத இன்னும் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்ல விஷயங்கள, சந்தோஷத்த குட் ஹேபிட்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். நம்ம பனிஷ்மென்ட்ட பேட் ஒன்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு விஷயத்த நல்லா பண்ணி முடிச்சோம்னா, நம்மள நாமளே பேட் பண்ணிக்கணும், அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஒரு வேள தப்பா செஞ்சுட்டோம்னா, நமக்கு நாமளே பனிஷ்மென்ட் குடுத்துக்கணும். ஸோ அசோசியேட் பிளஷர் வித் குட் ஹேபிட்ஸ் அண்ட் பனிஷ்மென்ட் வித் பேட் ஒன்ஸ். 3 ஸ்டெப் என்னன்னா, உங்க கோலுக்கு டைம் லைன் செட் பண்ணுங்க. எந்த மாதிரி கோலா இருந்தாலும் பரவால்ல. வெயிட் ரெட்யூஸ் பண்ணணுமா? 6 மந்த்துக்குள்ள வெயிட் ரெட்யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? 10 மந்த்ஸ்க்குள்ள கார் வாங்கிடுவேன் அப்படின்னு அதுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்தது ஒரு சூப்பரான விஷயம், உங்க கோல பேப்பர் கூட கமிட் பண்றது. அதாவது ஒரு ட்ரீம் புக் ஒண்ணு கேரி பண்ண சொல்றாங்கங்க. அந்த ட்ரீம் புக்ல உங்க கோல்ஸ பிக்சரைஸ் பண்ணணும். நீங்க இப்போ ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு அத்லெட்டோட இமேஜ பேஸ்ட் பண்றது. திங்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த இமேஜ அதுல பேஸ்ட் பண்றது. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது சம்மந்தமான ஸ்பிரிச்சுவலான இமேஜஸ அதுல பேஸ்ட் பண்றது. இந்த ட்ரீம் புக்க டெய்லி காலையில எந்திரிக்கும்போது, அத அப்படியே நிதானமா புரட்டி பார்க்க சொல்றாங்க. அத பார்க்கும்போது, அத அச்சீவ் பண்ணா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு உணர்வு வரும் தெரியுமா? அந்த உணர்வோட அந்த பேஜஸ டெய்லியுமே பார்க்க சொல்றாங்க. அடுத்த ஸ்டெப்பு மேஜிக் ரூல் ஆஃப் 21. ஒரு பிஹேவியர் ஹேபிட்டா மாறணும் அப்படின்னா, இட் டேக்ஸ் 21 டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பழக்கத்த கையில எடுக்க போறீங்க, ஒரு நியூ ஹேபிட்ட இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா, அத டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். கன்டினியூஸா ஃபார் 21 டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா, ஒரு 21 டேஸ்க்கு ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா, அந்த பிஹேவியர் ஹேபிட்டா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாங்க. என்ஜாய் த ப்ராசஸ். இதுதான் 5த் ஸ்டெப். எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணும்னு கடமைக்குன்னு செய்யாம, அந்த ப்ராசஸ என்ஜாய் பண்ணி பண்ண சொல்றாங்க. சேஜஸ் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, "எ டே வித்தவுட் லவ் அண்ட் லாஃப்டர் இஸ் எ டே வித்தவுட் லைஃப்." ஒரு நாள் நீங்க அன்பு செய்யலனாலும், சிரிக்கலனாலும், அந்த நாள் உங்க கேலண்டர்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கடைசியான ஒரு முக்கியமான விஷயத்த ஒண்ணு சொல்றாங்க. நீங்க உங்க கோல நோக்கி ஓடுறதுக்கு உங்களுக்கு தேவையான ஃபியூவல் எது தெரியுமா? பர்னிங் பேஷன்ஸ் வேணுமா? பொறுமை வேணும்.
உங்கள் கோலை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லி இதை நான் முடிக்கிறேன். பாய் டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? மறுபடியும் ஒரு நிமிஷம். நானும் பொறுமையோடு காத்துட்ருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் ஷேர் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஒரு குட்டி ரீகேப். அந்த 5 ஸ்டெப் மெத்தட் டு ரீச் அவுட் யுவர் கோல் என்னென்னா, ஹேவிங் எ கிளியர் விஷன், புட் அ பாசிட்டிவ் ப்ரெஷர் ஆன் யுவர் செல்ஃப். அடுத்தது உங்கள் கோலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டைம் லைனை செட் பண்ணுங்கள். அதை பேப்பருக்கு கமிட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீம் புக்கை கேரி பண்ணுங்கள். அடுத்தது மேஜிக் ரூல் ஆஃப் 21 ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு நியூ ஹேபிட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும். அடுத்தது என்ஜாய் த ப்ராசஸ். அவ்வளோதான். உங்கள் கோலை நீங்கள் ரீச் பண்ணிடலாம்.